ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கர்நாடகாவில் பெல்கம்ங்கிற இடத்துல ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி குந்தா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பால் காஞ்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு கரண்டியை வச்சு அடிக்கடி நல்லா கிளறி விடுங்க. சைடில் ஆடை படிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே எடுத்து பால் கூட ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பால் ஈஸியாக திக்காகும். நம்ம 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம்னா 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். நீங்கள் 1 லிட்டர் பால் எடுத்துட்டிங்கன்னா அது 1/2 லிட்டர் ஆற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் அளவுக்கு நமக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 50 ml தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் நல்லா திரிஞ்சு வரும். அதனால் கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கையை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி அழுத்தி விடுங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா பால் இப்போ நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கேரமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கிளறி விட்டுட்டே இருங்க. கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பால் கூட இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மறுபடியும் லூஸ் ஆகும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எல்லாமே நல்லா எவாபரேட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே ஓரளவு நல்லா எவாபரேட் ஆகி வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா தண்ணியும் நல்லா எவாபரேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்புலேருந்து இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.